லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்க வந்த நேரம் என் புருஷன் வீட்ல இல்ல, மாமா மட்டும்தான் இருந்தாரு. மாமாக்கு விஷயம் தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு அமுதாவே என்ன கூட்டிட்டு போங்கன்னு அவளே சொல்லிட்டாடா. அக்கா, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குக்கா. உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாம்ல. லூசு பையல, எதுக்குடா சொல்லணும்? மகளை காணோன்னு அந்த ஆளு சாகட்டும். அமுதாவோட போனை இன்கம் டாக்ஸ் காரங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு இப்ப யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்த வீடும் அவளை காணோன்னு தேடிட்டு இருக்கு. இப்ப என்னக்கா ஆகும்? யாருக்கு தெரியும்? என்னமோ ஆகட்டும். எவ்வளவு நேரம் இந்த தகவல் வெளியில தெரியாம இருக்குதோ அவ்வளவும் குழப்பம்தான். ஒருவேளை அமுதா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து அவ போனது உனக்கு தெரியும், நீதான் யார்கிட்டயும் சொல்லன்னு உன்னை மாட்டி விட்டானா என்ன பண்ணுவ? அவ எப்படிரா சொல்லுவா? அவ அப்பனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவ அப்பனை கூட்டிட்டு போயிடுவான்னு பயந்துதான் அவ உள்ள போயிருக்கா. அவ வெளியில வந்தா கூட எனக்கு இது தெரியும்னோ அவ எங்க போனான்னு கூட சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லடா, இன்னைக்குள்ள என் புருஷன் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போலனா அவளை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இல்லக்கா, வேற யாருக்காவது தகவல் தெரிஞ்சிட்டா? தெரிஞ்சா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடிக்கிட்டு இரு, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி தொலைக்காத. அக்கா, எனக்கு ஒரு யோசனை. இதை வச்சே நான் ஒரு திட்டத்தை போடுறேன். இங்க பாரு, நீ திட்டம் போட்டு கிழிச்ச, போட்டதெல்லாம் போதும். இன்னைக்குள்ள அவ வரலனா அவ கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். நீ உன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ யார்கிட்டையும் ஒளறி கொட்டிராத, சரியா? என்னையாக்கா அமைதியா இருக்க சொல்ற? நீ புள்ளி வச்சனா நான் கோலம் போட மாட்டேனா? நான் உன் தம்பிக்கா. நான் அவளை எப்படி தட்டி தூக்குறேன்னு பாரு. மா, ஏமா கவலைப்படுற? வந்துருவாங்கம்மா. இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ. என்ன மாமா, ஃபோனே எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் கண்ணன் பேசுகிறேன். என்ன ஆளே மறந்துட்டீங்க போல? நான் தான் உன் மருமக மாமா. உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. முதல்ல ஃபோனை வைடா. என்னம்மா, உன் தம்பி திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? தெரியலையே மாமா. சும்மா நொய்யின்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியல மாமா.
என்னடி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஹலோ, நான் தான் கண்ணன் பேசுகிறேன். சிதம்பரத்துக்கிட்ட பேசினேன். அவர் என் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. மாமா. யாரோ கண்ணனா உங்ககிட்ட பேசணும். ஐயோ, என்னடி இது? மா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, கொஞ்சம் இருமா. இப்ப எதுக்கு எல்லாருக்கும் மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? என்னதான் பிரச்சனை அவனுக்கு? டேய், அவர் தான் உங்ககிட்ட பேச விருப்பம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? போனை கட் பண்றா. மச்சான், ஒரு நிமிஷம். ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்க. என்னது? கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்களேன், எல்லாரும் கேட்கட்டும். என்ன மாப்பிள, என்ன ஆச்சு? போனை ஸ்பீக்கர்ல போட சொல்றான் மாமா. அவனை விடுங்க மாப்பிள, அவன் ஒரு லூசு பையன். யார் மாமா அவன்? நாகுவோட தம்பி தான். ஆபீஸ் பணத்தை திருடிட்டு என்கிட்ட அடி வாங்கிட்டு போனான். இப்போ கல்யாணத்துல ஏதாவது குட்டைய குழப்பலான்னு பாக்குறான். அவங்கிட்ட நாம பேசணும்னு அவசியமே இல்ல மாப்பிள. முதல்ல போனை கட் பண்ணுங்க. டேய், அவர் சொன்னதுதான் கேட்டுச்சுல, முதல்ல போனை வைடா. நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் ஃபோனை கட் பண்ணவே மாட்டீங்க. அமுதா எங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாமா, அமுதா எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா மாமா? என்ன நாகு, என்ன நடக்குது? உன் தம்பி ஏதாவது குட்டைய குழப்புனான்னு தெரிஞ்சது அவனை கொன்னே போடுவேன். மாமா, எனக்கு இதுல ஒண்ணுமே தெரியாது மாமா. ஒரு நிமிஷம் மாமா, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே. போன ஸ்பீக்கர்ல போறேன், சொல்றா. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க எல்லாரும் கேட்டுக்குங்க. நானும் அமுதாவும் 4 வருஷமா காதலிக்கிறோம். என்ன மாமா நீங்க? ஐயோ, என்ன பண்றது? டேய் கண்ணா, என் கையில சிக்குனன்னு வச்சுக்க. கோவப்படாதீங்க மாமா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. பழனி ப்ளீஸ், நீங்க போனை கட் பண்ணுங்களேன். அந்த கிறுக்கு பையன் ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான். இருங்க இருங்க, என்ன சொல்றான்னு கேட்போம். நாங்க 2 பேரும் காதலிக்கிறது சிதம்பரம் மாமாக்கு பிடிக்கல. அதனால தான் என் மேல பொல்லாத பழியெல்லாம் போட்டு பெல்ட்டால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. மாமா, இவனை சும்மா விடக்கூடாது மாமா. பொர்றா என்ன சொல்றான்னு முழுசா கேட்போம். ஆசைக்கு மாறா அமுதாவுக்கு வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. அமுதாவுக்கு அது பிடிக்கல. அதனால நானும் அமுதாவும் யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? அவ ஸ்டேஷன்ல இருக்கா, இவன் என்ன புது ட்ராக்க போடுறான்? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மாமா, என்னப்பா நீ
வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. அண்ணாச்சி ஒன்னும் பொண்ணு அப்படி வளர்க்கல. நான் சொல்றத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இங்க இருக்காங்கல்ல, எல்லாம் இவங்க வேலையா தான் இருக்கும். அன்னைக்கு புடவை மறைச்சு வச்சு பிரச்சனை பண்ணாங்க, இன்னைக்கு பொண்ணு தூக்கி பிரச்சனை பண்றாங்க. எல்லாம் கூட்டு களவாணிக்கு தானே. நீங்க ஏதோ களவாணித்தனம் பண்ணிட்டு போறாங்க. பிரச்சனை முடியும் 3 நாள் ஆகும். இவங்க எப்படியும் நம்ம நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. வா கிளம்புவோம். பொண்ணு வந்தோன்னா அவங்க ஃபோன் பண்ணிட்டோம். வா போவோம். இது பாரு நாகு, உன் தம்பியும் நீயும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? நாளைக்கு அந்த பயல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒழுங்கா அமுதாவை கொண்டு வந்து விட்டுற சொல்லு, இல்ல நானே அவனை கொன்னுடுவேன். மாமா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணை காணோம். அவ ஏன் கூட தான் இருக்கான்னு இவங்க தம்பி சொல்றாங்கல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? என் புள்ள அவனோட ஓடி போயிட்டான்னு சொல்றீங்களா? பதட்டப்படாதீங்க. உங்க புள்ள பத்திரமா வரணும், அதுதான் இப்ப முக்கியம். உங்க புள்ள அவங்க கூட போகலன்னா எங்க போயிருக்கான்னு தெரியணும்ல. இத பாருங்க, அந்த பையன் அமுதா காதலிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவன் போய் சொல்றான். அமுதா அவன் கடத்திட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கான். மாமா, நம்ம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தம்பி அவசரப்படாதீங்க. இது பொம்பளை பிள்ளை விவகாரம். எடுத்தோம் கவுத்தம்லாம் செய்ய முடியாது. இந்த காலத்து பிள்ளைங்கலாம் என்ன நினைக்குது ஏது நினைக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்படிதான் மேல திரு கணேச வாத்தியாரோட பொண்ணு குறிஞ்சி தலை நிமிராம போகக்கூடிய பொண்ணுதான். கடைசியில கார் டிரைவரோட ஓடி போச்சு. நிறுத்துங்க. இதுதான் சாக்குன்னு ஆளுக்கு என் மருமகளை பத்தி தப்பா பேசாதீங்க. அதுக்கு இல்லம்மா. நீங்க வாய மூடுங்க. யாரோ ஒருத்தன் என் மருமகளை கடத்திட்டு என்னென்னமோ பேசுறான். அவங்க சொல்றத நம்பிக்கிட்டு என் மருமகளை சந்தேகப்படுறீங்களா? மா, கொஞ்சம் அமைதியா இருமா. ஏண்டா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாம பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அண்ணாச்சி, நீங்க உங்க பிள்ளைய நம்புறீங்க, நல்ல விஷயம்தான். அம்மா, நீங்க உங்க மருமகளை பத்தி உயர்வா நினைக்கிறீங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா காணாம போன புள்ள எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. நாகுவோட தம்பி அவன் தான் பொண்ணை கூட்டிட்டு போனதா சொல்றான். ஆனா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் இல்லையா? ஏம்பா பழனி, நீ இந்த பையலுக்கு போனை போட்டு வர சொல்லு. அவன் சொல்றது உண்மையா இருந்தா நாமளே பேசி முடிச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என் பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க பாக்குறீங்களா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணாச்சி பொறுங்க அண்ணாச்சி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. முதல்ல பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் விசாரிச்சு முடிவு பண்ணிக்கலாம். பழனி, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. வாடா வாடா வாடா. சொல்லுங்கண்ணா. அமுதாவை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு வாப்பா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நாங்க வந்த பிறகு என்னை கட்டி வச்சு உதைக்கலான்னு பாக்குறீங்களா? தம்பி, அப்படிலாம் பண்ண மாட்டோம்ப்பா. அப்ப அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஒரு பெரிய மனுஷனா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன்ப்பா. முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வா. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நான் வாக்கு கொடுத்தா தவற மாட்டேன்ப்பா. அந்த புள்ள உன் கூட தான் ஓடி வந்திருக்குன்னா அதை உனக்கே கட்டி வைக்கிறேன்ப்பா. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாம சீக்கிரமா வந்து சேர்ப்பா.
என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இந்த கூறுகட்ட பையன் எது பண்ணாலும் விளங்காம தான் போகுது. ஏற்கனவே கொஞ்ச நெஞ்ச இருந்த மரியாதையும் போச்சு. இப்ப அவன் என்ன பண்ணி தொலைய போறானே தெரியலையே. அவன் பேசுறத பார்த்தா ஏதோ திட்டம் வச்சிருப்பான்னு தோணுது. இரு என்னன்னு பாப்போம். மாப்பிள ஆமா இந்த பையன் ஏதோ கோக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை 4 சாத்துனா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பான். வா. எப்படி மாமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, வா போலாம். வா. இல்ல இது சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க. சார் 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 இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் சார். அண்ணன் கண்டிப்பா வந்துரும் சார். இதைத்தான் நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கம்மா. ஆனா யாரும் வர மாதிரி தெரியலையே. எங்களுக்கு கடமை இருக்குமா. இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாதுமா. உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ கிளம்பு. சார் சார் ப்ளீஸ் சார். அப்புச்சிக்கு எதுவும் தெரிய வேணாம் சார். அவங்களே உடம்புக்கு முடியாம இருக்காங்க. ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. இந்த பாருமா, உனக்கு தேவைக்கு அதிகமாகவே டைம் கொடுத்துட்டேன். ஆனா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அக்கறையோ பயமோ இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்கு மேலே உன்னை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்காதுமா. வாங்க சார் போலாம். வாங்கம்மா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அப்புச்சிக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவ மேலுக்கு வேற முடியாம இருக்காக. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். அண்ணன் கண்டிப்பா வந்துரும் சார். அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? உங்க அப்பச்சியும் அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கற. உன் அண்ணனும் வரமாட்டேன்றான். அப்ப எல்லா தப்பையும் நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறியா? முடியாதுல்ல. அப்ப பேசாம இருக்கணும். யோ வாங்கயா, நமக்கே தண்ணி காட்டுறாங்க. சிதம்பரத்துக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். ஒத்துக்கிறேன் சார். எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். என் அப்பச்சியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல மாப்பிள. நிப்பாட்டி இவர்கிட்ட கேட்போம். அண்ணா அந்த கண்ணன் பையில பாத்தீங்களா? பார்க்கலங்க. அவன் வீட்டில் இருக்கானு பாருங்க. என்ன மாப்பிள, வீடு பூட்டி கிடக்குது. இப்போ என்ன பண்றது மாமா? போ அந்த பூ கடையில கேட்போம். போ. ஏமா, இந்த கண்ணம்பைய வீடு பூட்டி கிடக்குதே, அவன் எங்கம்மா போயிட்டான்? அந்த குடிகார பயலா அங்க ஒரு லாட்ஜ் இருக்கு, அங்க கிடப்பா குடிச்சிட்டு. மாப்பிள இந்த லாட்ஜுக்கு போ. தட்டு மாப்ப. மாப்ப உடச்சி தள்ளு. மாப்பிள பாத்ரூம்ல பாரு. இங்க இல்ல மாமா. எங்க போயிருப்பான் அந்த குடியாரப்ப? மாப்பிள
இப்பதான் தண்ணி அடிச்சு போயிருக்கான். பக்கத்துல தான் எங்கேயா இருப்பான். வா போலாம். வா சீக்கிரம் வா. அம்மா இதுல ஒரு கையெழுத்த போட்டு போ. அதான் ஒத்துக்கிட்டலம்மா, அப்புறம் என்ன? என்னம்மா யோசிக்கிறா? வந்து கையெழுத்து போடுவாமா.